ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் தான் போகிறோம். அம்மாவுக்கு வந்து ஒரு குட்டி ஒர்க் இருக்கனால தஞ்சாவூர் போகிறோம். அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அப்புறம் ட்ரெயினில் போகலான்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, டிக்கெட்லாம் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறினா கும்பல், உட்கார கூட இடம் இல்லை. நின்றுட்டே தான் வந்தேன். ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பார்ப்போம். அப்புறம் வந்து கீழே தஞ்சாவூர் வந்து இறங்கிட்டோம். ஜாலியாக போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் வந்தாச்சு. சாப்பிட தான் போகிறோம். அப்புறம் இங்கே ஒரு ஒர்க் இருந்துச்சு. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். தஞ்சாவூரில் பொதுவாகவே சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிற ஹோட்டல் எல்லாமே வந்து எதுக்கு இப்படி எசகபுசக்காக இருக்குன்னு தான் எங்களுக்கும் தெரியல. அப்புறம் இந்த ஏதோ ஒரு கிளாக், இது என்ன இது நீ டக்குன்னு வாயில் வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து தஞ்சாவூரில் வந்து பூங்கா இல்லை, அது என்னன்னு தெரியலையே டக்குன்னு, ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் அது சர்க்கஸ் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் எதிர்ச்சியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தவா சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் அதை சின்ன வயசில் பார்த்தது. இப்போ அந்த மாதிரி பார்க்குறேன். ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்ப இல்லை. அப்புறம் அதை பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு பாருங்க. இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ திருச்சியில் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. ஆனால் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட்டி போயிருக்காங்க. என்னென்னா, அந்த யானை வந்து கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் விளையாண்டுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது. அது விளையாண்டுச்சு, அதெல்லாம் கூட்டி போயிருக்காங்க சின்ன வயசில். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு இதான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு நான் இதை தான் பார்க்குறேன். நீ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்குன்னு எங்கள் சென்னையில் மோஸ்ட்லி போடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஏதோ 1-2 நாளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, தூக்கமாக இருந்துச்சு. கொஞ்சம் வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு இருந்துச்சு. சரி, ஓகே, போயிட்டோம். தலையெழுத்து என்ன பண்ணுறது, போய் பத்தனியாகணும். அப்புறம் ஏதோ பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே போச்சு. ரொம்ப நல்லா இல்லை, 1-2-3 நாளாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க முடியல. நானே இது கொஞ்சம் அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், இப்படி யாருக்கும் தெரியாமல். கொஞ்சம் ரொம்ப நாய்ஸாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து என்கிட்ட கேமராலாம் இல்லை, ஃபோனில் தான் எடுத்தேன். அதுவும் ஒரு டம்மி ஃபோன். ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து என் ஃபோனில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், அதை மட்டும்
அப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூர் இது ஒரு 2 மணி நேரம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் தஞ்சாவூர் கோயில் பார்த்துட்டு அங்கே ஒரு ஒரு டிவைன் வைப் கிடச்சிச்சு. அங்கே நல்லா சாமி கும்பிட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அது மாதிரி கோயில் சில சில கோயிலுக்குலாம் போனால் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு கோயில். அது மாதிரி அமைதியாக ஃபோட்டோ எதுவும் எடுக்காமல் இருந்தால் செம்மையாக இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன். அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து வந்தால் செம மழை, வேறு லெவல் மழை. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இப்படி மழை நான் பார்க்கவே இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இது வந்து ட்ரெயின் ட்ராவல் ப்ளஸ் ரெயின் அல்டிமேட்டு. அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறமேட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல்.